கர்த்தருக்கு நாளுதான் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ தடைகள் மத்தியிலும் ஆவியானவரை பற்றி நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதித்து நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது, வசனத்தின் மூலமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளணும், அவர் நமக்கு என்ன செய்ய, என்ன மாதிரி நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் அதை நம்ம வாஞ்சியோடு கேட்க முடியுங்கிறதுனால இந்த சப்ஜெக்டை நம்ம படித்து தியானிப்போம். ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவருடைய ஆவியானவர் நமக்கு வேணும். அவர் தான் பரிசுத்த தருவார், எல்லாவற்றையும் தர்றவர். அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முழுமையான நோக்கம். அதை தரதுக்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்கும். அது வேற என்ன தியானித்தோம். இன்றைக்கி பாருங்கள், தேவனே, இந்த சங்கீதம் 51 10வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இதயம் இருந்தாலே நமக்கு தெரியும், அது நமக்கு புரியுது. அடுத்தது தான் நம்ம படிக்க போகிறோம். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுறதை பார்க்கும். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக பாருங்கள், நிலைவரமானா உறுதி தரக்கூடிய, நம்ம உறுதியாக நம்ம ஒரு இடத்துல நிற்கணும்ட்டு நமக்கு தரக்கூடிய ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில் தர சொல்லி இங்கே சங்கீதத்தில் எழுதியிருக்க காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தையும் நமக்கு செய்து முடிப்பார், நம்முடைய உள்ளத்தில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் இந்த நாட்டில் செய்வார். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் புதுப்பித்து எங்களை நடத்துகிற தேவன், புதிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவன். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. சத்துருவை மேற்கொள்ள நீங்கள் வசனத்தின் மூலமாய் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் வசனத்தின் மூலமாய் வெற்றி அடைந்தது போல் எங்களையும் வெற்றியடைய எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தர வல்லமுள்ள அந்த வசனங்கள் நம்மளோடு கூட பேசும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிற சுவாமி. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆவியானவர் அளவில்லாமல் நீங்கள் ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரை. இப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை அந்த வாஞ்சியோடு கேட்குற பிள்ளைகளாய் காணப்பட ஆவியானவர் இந்த நாட்களில் ஊற்றி வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அந்த யோவேல் தீர்க்கதரிசியிலே நாங்கள் வாசித்த அந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கவும் நீங்கள் ஆவியானவர் பேசி எங்களை நடத்தமா ஜெபிக்கிறேன். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடிட்டு வசனத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. உள்ளவர் நீ பாவமாய் மாற்றப்பட்டி, நீதிமானாக என்னை மாற்றினீ. இருவையாய் இலவசமாய் நீதிமானானேனே, சிலுவை மரத்தில் என்
பாவங்கள் நீங்கினதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கினதே. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே. ஆசீர்வாதமானேனே, நீர் எனக்கு சாபமானதா. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் தீங்கியதே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே செல்வந்தனாய் ஆனேனே. நீர் ஏழ்மையானதனா. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. என் பாவம் யாவையும் உம்முடலில் சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை உம் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. காயங்களால் நான் சுகமானேனே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. இயேசுவே இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. எங்கள் இயேசுவே இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே.
சங்கீதம் 51வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க. தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம்ம சுத்தம், இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. அவங்க தான் தேவனை தரிசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கோ ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுக்கோ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். மற்றவங்க சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மகிட்ட இருந்தாருனாக்கி அவர் நம்மளை சுத்தப்படுத்துகிறவர். நம்ம இருதயத்தை, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் சுத்தமாக தான் பரிசுத்தமாக்குறது தான் அவருடைய முதலாவது வேலை. நம்மளை பரிசுத்தமாக்கி அவருக்கு பிள்ளையாக மாற்றுறதுக்கு தான் ஆவியானவரை தர்றாருன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்க வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி பாவத்தை வந்து வெறுக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை வந்து ஆண்டவர் வந்து தர சொல்கிறார். முதலாவது இருதயம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் மற்ற எல்லாமே சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த சொல்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர் வந்து தேவ ஆவி, அவர் சித்தத்தின்படி தான் நம்மளை வந்து புதுப்பிக்க ஆவியானவர் தர்றாரு. நமக்கு விசுவாசம் இருக்கணும். நமக்கு விசுவாசம் இருந்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர், நம்மளை பரிசுத்தமாக்குறவர்னு சொல்லி நம்மளுடைய பாவத்தை கழுவுறதுக்காக, நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுறதுக்காக, நம்மளை மாற்றணும்னு சொல்லி நம்ம புதுப்பிக்க நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்குமே புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆவியை தராது, ஒரு உறுதி தரக்கூடிய. புதுப்பிக்க நிலைவரமான அப்படின்னாலே ஒரு நிலைவரமான உறுதியாக இருக்கிறதுக்கு, ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருக்கணும்னாக்கி நம்ம இருக்க முடியாது. நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம நிலச்சி நின்று ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிற்க முடியாது. ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது தான் அதை நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றக்கூடிய ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பக்தியாக இருக்கணும், எவ்வளோ அவர்கிட்ட வந்து அவருடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், அவருடைய வார்த்தையை எப்படி தியானிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லித்தரக்கூடியவர் ஆவியானவர் தான். அந்த புது சிருஷ்டியை முதல்ல மாற்ற சொல்கிறார். இதயத்தை வந்து இந்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அப்போ உண்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நிலைநிறுத்ததுக்கு நம்ம அவரை சிருஷ்டிக்க சொல்லி நம்ம சுத்த இதயமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அவரை சிருஷ்டிக்க சொல்லி முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தது தான் சொல்கிறாரு ஆவியை பெற்றுக்கொள்ளணும், எப்படி உள்ளத்தில் நம்ம எப்படி ஆவியானவர் நிலவரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அந்த இருதயம்னாக்கி இருதயத்தை ஏன் சுத்தம் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறத மார்க் 7:23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது நிறைய காரியங்கள் உங்களுக்கு தினமும் பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். பொல்லாங்கனவளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லி ஆண்டவரே சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ பொல்லாங்கனம் என்னது? வேண்டாத காரியங்கள், அதாவது நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது எல்லாமே வேண்டாத காரியம் தான். அந்த பொல்லாத காரியங்கள் எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் புறப்படுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதுதான் தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறத வந்து என்னிலேருந்து எடுக்கணுன்னாக்கி நீங்கள் முதல்ல இருதயத்தை நல்லா சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டித்து முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வாழ முடியுங்கிறத முதலாவது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்தது தான் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிக்கும் அப்படிங்காரு. அப்போ உள்ளத்தில் புதுப்பிக்கணும்னாக்கி உள்ளம் வந்து சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கும்போது, அவர் இதயத்தில் இருக்கும்பொழுது தான் நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே ஒருமனப்பட்டதாக இருக்கும். அது வந்து நிலைவரமானதுன்னா நீங்கள் இந்த வேத வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உறுதி தரக்கூடிய ஒரு ஆவியை நீங்கள் தாங்க. உறுதியாக நான் நிற்கணும். உங்கள்கிட்ட வந்து நான் எப்படி நிற்கணும், நான் வந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் வந்து உறுதியாக நிற்கணும்னாக்கி அதுக்கு வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லைன்னா நம்ம உறுதியாக நிற்கவே முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்ம இப்போ வாழ்க்கையில் பார்த்தோம்னா உலகத்தில் பார்த்திங்கன்னாக்கி எதுலேயுமே உறுதியே கிடையாது. உறுதி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நிற்கிறது, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி நடக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட பேசும்பொழுது அவர்கிட்ட உறுதியாக நிற்கிறதுக்கு அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும். உறுதியாக நிற்கக்கூடிய இருதயத்தை கேட்காரு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவரே சொல்லுது, இதயத்திலேருந்து தான் அதை தீட்டுப்படுத்தணும், அதை இதயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆவியானவர் நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்திலேருந்து வரக்கூடிய இந்த பாவங்களை நம்ம இதயத்திலேருந்து வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு அப்படியே இது அப்படி இருக்குதா அப்போ சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் மனுஷன் இதயத்திலேருந்து வரக்கூடிய பாவங்கள்னால் அந்த ஆண்டவர்கிட்ட இருக்க அந்த வாழ்க்கை, அந்த ரட்சிப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி அது வந்து பிரிஞ்சு போகுது. ஏன்னா வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அந்த இதயத்தில் வந்து வேண்டாத காரியங்கள் வந்து அந்த பாவத்திலே இருந்துட்டு ஆண்டவர் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த ரட்சிப்பு அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால தான் அந்த வேதம் வந்து இருதயத்தை சொல்லுது. ஏன் இருதயத்தை சொல்லுதுனாக்கி இருதயம் என்பது வந்து மனுஷனுடைய அறிவுத்திறனை அதெல்லாம் வந்து இந்த இருதயம் தான் எல்லாம் செய்யுது. அந்த உணர்ச்சிகள், அந்த ஒரு ஆசை வருது, அது எல்லாமே வந்து இதயத்திலேருந்து வர்றதுனால
அது வந்து மொத்தமாக அந்த அந்த இருப்பிடம் வந்து அதில் இருதயத்தில் இருக்கிறனால தான் இருதயத்தை ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்திலேருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம படிக்கும். அப்போ இருதயத்தை முதலாவது சுத்தப்படுத்தணும்னாக்கி இது வந்து ஒருடைய அசுத்த இருதயம், நம்முடைய அசுத்த இருதயத்தை எண்ணங்கள், உணர்ச்சி, அதெல்லாம் வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் நம்மளை சுத்தமாக்கி அவருக்கு சாயலாக புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றி அந்த மறுரூபம் அடைஞ்சு நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும். அப்படிங்கிறது தான் முதலாவது ஆண்டவர் நம்ம தீட்டுப்படுத்தாமல் இருக்கணும்னாலே ஆண்டவர் இருதயத்தை நம்ம புது சிருஷ்டியாக மாற்றணும். அவர் புது சிருஷ்டியாக மாற்றினார்னா நமக்கு பழையெல்லாம் ஒளிந்து போகணும்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கணும். நம்ம அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து நம்மளை புதுப்பிக்க வல்லமுள்ள தேவன். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்த சொல்லணும். நம்ம சுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் அதுதான் அவர் சொல்கிறாரு, இருதயத்தை சுத்தப்படுத்தும். சுத்த இருதயத்தை என்னுடைய புதுசாக சிருஷ்டினாக்கி என்னது உருவாக்குங்காரு. அப்போ நம்ம இருதயம் கேடுபாடு உள்ளது. அந்த கேடுபாடு உள்ள இதயத்தெல்லாம் ஆவியானவர் வரும்பொழுது தான் ஆண்டவர் அதை சுத்தப்படுத்த முடியுங்கிறத நம்ம இந்த இடத்துல படிக்கும். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்பொழுது இன்னும் அதிகமாக தியானிக்கும்பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கி 2 பேதுரு 1:19-20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழுந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த வசனம் தான். நமக்கு வசனத்தை தியானிக்கும் போது தான் ஆவியானவர் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். இது புது சிருஷ்டியாக மாற்ற சொன்னார். இப்போ பாருங்கள், மனுஷன் வந்து அந்த தேவனுடைய வார்த்தையினால்தான் அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம செய்யணும். அதான் உறுதியான தீர்க்கதரிசன ஆண்டவர் சொன்னார்லாம், தீர்க்கதரிசிகளை அவங்க பிள்ளைகளை மாற்றுன்னு சொன்னார்லாம். அந்த தீர்க்கதரிசன வசனத்தின் மூலமாக தான் நமக்கு எல்லாமே விடுதலை உண்டு. நமக்கு எல்லாமே அவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் அந்த உறுதியான அந்த தீர்க்கதரிசி வசனங்கள் மூலமாக வரக்கூடிய ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம இந்த நாளில் தியானிக்கணும். மனுஷன் வார்த்தை தேவனுடைய இந்த மனுஷன் வார்த்தை நம்ம பேசணும் பாருங்க, அந்த வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது. ஏன்னா பேதுரு அதுதான் சொல்கிறாரு, நீ சொல்கிற வார்த்தைக்கும் ஆண்டவருடைய அவர் சொல்கிற வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வாஞ்சியோட ஆண்டவரை தேடுவோம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு இந்த உறுதியான தீர்க்கதரிசனம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை அந்த வசனத்தை அவர் எழுதும்போது பார்த்திங்கனாக்கி வேத வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு புரியாத ஒரு தெய்வீக ஒரு வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கும்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும்பொழுது அதனுடைய நம்ம சாதாரணமாக ஒரு காரியம் பேசும்போதோ ஒருத்தர் புக்கு எழுதுகிறாங்க, அந்த புக்கில் படிக்கும்போதோ இருக்கக்கூடிய காரியங்கள் மாதிரி இருக்காது. இது ஆண்டவர் ஆவியானவரால் எழுதப்பட்டதுனால எந்த காரியங்களும் பார்த்திங்கன்னாக்கி ஒரு அத்தாட்சி இருக்குது, இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாட்சியோட தீர்க்கதரிசன வசனங்களை ஆண்டவர் எழுத சொல்லி அதை எழுதினது தான் தேவனத்திலிருந்து புறப்பட்ட அந்த வசனம். அந்த வசனங்கள்லாம் வருது ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக உறுதியான, அதாவது எதுவுமே பிழையே கிடையாது, பிழையற்றதா அது உறுதியான நம்ம நம்பக்கூடியதாக இருக்குது. அதை ஆண்டவர் சொல்கிறது பழுதற்றதும் பிழையற்றதுமான உறுதியான அந்த வார்த்தையை நம்ம உறுதியான வேத வசனங்கள்லாம் நமக்கு நம்மளை உறுதிப்படுத்தக்கூடிய அதாவது நம்ம நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆவியானவர் இந்த நாட்களில் செய்யக்கூடிய வேத வசனங்களை நம்ம உறுதியாக பிடிச்சி படிக்கணும். வேத வசனங்கள்லாம் நமக்கு கற்பிக்கக்கூடியதுலாம் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். முதலாவது ஆண்டவர் எனக்கு உண்மையாக இருக்கிறவனது ஆனால் உண்மையாக இருக்கிறவன் பரிபூர்ணப்படுவான்னு சொல்லிட்டார். ஆனால் உண்மையாக ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கும்பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்கு பிறகு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அந்த 2 காரியமும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இதெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை அந்த நிறைவேறமான ஆவியை நமக்கு ஊற்றி நம்மளுக்கு நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனத்தில் நம்ம ஒரு நாளும் நமக்கு ஒரு எழுத்து கூட மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போ ஆவியானவர்களால் எழுதப்பட்டதுனால இது பாருங்க தீர்க்கதரிசனம் மூலமாக எழுதியிருக்காரு. எழுதினாலும் அந்த 2 பேதுரு 1:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசன வசனமும் எழுதியவர்கள் அவன் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவங்க சொந்த விருப்பத்தின்படி அவங்களுக்கு என்ன புரியுதோ அது என்ன தெரியுதோ அதை எழுதாமல் ஆவியானவர் என்ன எழுத சொல்கிறாரோ என்ன மாதிரி அவங்க செய்ய சொல்கிறாரோ அதன்படி தான் அவங்க அதை வருத்தத்தை சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இது தோன்றதும்
ஆவியானவரால், சொல்லப்படுவதும் ஆவியானவரால். அதனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினிடத்தில் வந்து புறப்பட்டு வர்ற அந்த வசனத்தின் மூலமாக தான் தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்கிறாங்க. தோற்றம் அந்த என்ன காரியம் செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வசனத்தின் மூலமாக. அவங்க சொந்த விருப்பத்தின்படி எழுதி அவங்க சொந்த விருப்பத்தின்படி செய்யலைன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ தீர்க்க தரிசனம் வந்து ஆண்டவருடைய ஆவியானவரால் வரப்படுது. அப்போ ஆவியானவர் எதனால செய்கிறாரு? ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நல்ல தீர்க்கதரிசியை ஏன் எழுப்புதாரு அப்படின்னா, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுதி அந்த வசனத்தை அவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆவியானவர் இந்த உறுதியான விசுவாசத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா, உறுதியாக ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவங்க எழுதின வசனங்களை அந்த உறுதியான இது எதுவுமே பிழையே இருக்காது. இது உறுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் உறுதியாக இதை பிடித்து கொள்ளணும். நீங்கள் உறுதியாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். மற்ற காரியங்களை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கலாம். நம்பி பரிசுத்த ஆவியான தருகிற வார்த்தையை நீங்கள் நம்பணும், உறுதியாக நம்பணும் அப்படிங்கிற காரியத்தை. அதுதான் உறுதியான ஆவியானவரை எனக்கு தாங்கங்காரு. ஏன்னா உறுதி பெற்று நம்ம அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு மற்ற இடத்துல நம்ம வந்து உறுதியாக நிற்கணும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் பிசாசு கொண்டு வரான்னு பாருங்க. ஒருத்தர் சாட்சிகளை கேட்டோம்னா நமக்கே நம்ம எப்படி நிற்போமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெரியல. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா அவங்க உடஞ்சி அவ்வளோதான், நீ முடிஞ்ச, நீ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து அப்படியே விழத்தட பார்க்கும் பொழுது அவங்க எழுந்து நின்று ஆண்டவருக்கு சாட்சிகளாக நிற்கிற நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கும். அப்போ அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும், அதில் உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறது நிறைய காரியங்கள். நீங்கள் மிஷினரி கதைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஒரு அம்மாவை பற்றி படித்தேன். அவங்க 1887 வருஷம் இந்த மாதிரி ஊழியம் பண்ணவங்க. அவங்க வந்து நல்லா படித்தவங்க, நல்லா மியூசிக் அந்த மாதிரி இதெல்லாம் படித்து அந்த மாதிரி நல்லா இருந்திருக்காங்க. அவங்க படித்ததில் அவங்களுக்கு வந்து ஆவியானவர் அவங்களுக்குள்ளே, நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்குள்ளே ஆவியானவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகளின்படி தான் அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா வந்து தனி மனுஷியாக ஒரு பெண் வந்து போய் எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஊழியம் பண்ணதோ அந்த மாதிரி காரியங்கள் செய்யவே முடியாது. அதனால் அவங்க வந்து தனது 50வது வயசில் போயிருக்காங்க பாருங்கள். ஒரு புக்கில் படித்தேன் ஒரு மிஷினரி அம்மாவை பற்றி. அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு ஸ்காட்லாண்டில் சேர்ந்தவங்கன்னு சொல்லி நான் படித்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் படித்தேன். அவங்க வந்து பாருங்கள் எவ்வளவு ஒரு பணம் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க நல்லா படித்தது, நல்லா வந்து சம்பாதிச்சது, நிறைய சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வச்சுட்டு உடனே வந்து என்னென்னா மிஷினரியாக சேர்ந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நான் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வந்து பாருங்கள். அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பணத்தினால பெரிய பில்டிங் கட்டியோ மற்ற நிறைய காரியங்கள் நான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆசைப்பட்டுட்டு அப்படி வந்தது மாதிரியே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பூரா எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேன் வாங்கி, ஒரு வேனில் எல்லா சௌகரியமும் இருக்கும், அவங்க தங்குறதுக்கு மற்ற எல்லா காரியங்களும் அதில் செய்ய வச்சுட்டு அந்த வேனோட வந்து ஒரு பக்கமாக ஊழியம் பண்ணி போயிருக்காங்க. நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கி இந்த ரோட்டோரத்தில் இந்த வண்டிலாம் கார்லாம் விட்டுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த சாலையோரத்தில் அப்படியே வண்டியை விட்டு அதிலே படுத்துறது எல்லாம் பண்ணியிருந்தது. காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மற்ற எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு திருப்பி ஊழியத்துக்கு பகல் பூரா ஊழியம் பண்ணுவாங்களாம். நைட்டு வந்து அதே மாதிரி இந்த ஓரத்தில் எப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி அந்த அம்மா வந்து 50 வயசுலேருந்து 30 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க. 80 வயசுல தான் மறித்திருக்காங்கன்னு சொல்லி நான் படித்தேன். ஆனால் 30 வருஷமும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு மழை பெஞ்சிட்டாக்கி ஐயோ மழை பெஞ்சிட்டு துணி துவைச்சி போட முடியாது, அது போட முடியாது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அவ்வளோ கவலைப்படுதோம், வெளியே போனால் கவலைப்படுதோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நைட்டு வந்து அவங்களுக்கு ரோடு தான். அவ்வளோ பணம், அவ்வளோ வசதி எல்லாம் இருந்தவங்க, நல்லா படித்தவங்க தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி கடைசியில் இந்த ஏழை ரோட்டில் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் மற்ற ஒரு தொழுநோய் அவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். தன்னுடைய சொந்த பணத்தில் யார்ட்டையும் போய் எனக்கு கொடுங்க காசு, அதனால தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவ்வளோ பணம் அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் நான் யோசனை பண்ணுறேன். அவ்வளோ பணத்தையும் பாருங்கள், நமக்கு தனக்குன்னு வயதான காலத்தில் தேவைப்படும் அதுக்காண்டி வச்சுக்கிடாம மற்ற எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த வாங்கி அவங்க சொந்த பணத்தில் அதில் வந்து ஒரு ரூமை கட்டி அவங்கள தங்க வச்சு
அப்புறம் அது போக இப்போ பொம்பளை எல்லாம் பெண்கள்லாம் வந்து மிஷினரியாக மாறணும், அவங்க வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு இது நடத்தி நாங்கள் வந்து உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்களுக்காண்டி ஒரு இடத்த வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு மிஷினரிக்கு ஒரு ஸ்தாபனத்தை இது பண்ணி அதில் வந்து ஒரு மிஷினரியை இணைஞ்சு அதில் வந்து செயலாற்றி அதில் வந்து வழிநடத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு காரியங்களும் அவங்க செஞ்சது காலத்தை பார்த்திங்கனாக்கி வேதத்துலேருந்து ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் வந்து செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச காரியங்களை நற்செய்தியை வந்து சொல்லணும், ஆண்டவருடைய செய்தியை வந்து நம்ம சொல்லணும். நாம் வந்து இப்போ பொம்பளைகளுக்காக என்ன செய்யணுமோ, பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், நம்மளால் அந்த ஏழை எளியவங்களுக்கு என்ன செய்யணுன்ட்டு அவங்க சொந்த பணத்திலே எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுட்டு பாருங்கள். மறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்களா, அந்த பெண்களுக்கு நம்ம கட்டி இந்த காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கடைசியில் மறிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவங்க சொத்தை புறத்தையும் இந்த பெண்கள்லாம் மிஷினரியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்துக்கு தான் இந்த பணம் பூரா செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பணங்கள் அவங்களுடைய எல்லா சொத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு மறித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது உலகத்தில் வந்ததுக்கு சேர்த்து வச்சோன்ட்டு சேர்த்து வைக்கலை, உலகத்தில் நமக்கு தான் எல்லாம் சொந்தம்னு சொல்லி அவங்க அனுபவிக்கவும் செய்யலை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சுருக்காங்க. அப்போது நமக்கு ஆவியானவர் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவங்க மிஷினரிகளை நிறைய படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க நடந்த காரியங்கள்லாம் படிக்கும்பொழுது தனி மனுஷனாக போய் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி செய்யவே முடியாது. அப்போது நமக்கு இன்னைக்கு படித்த பாருங்க, உறுதியான ஆவியானவர் எனக்கு வந்து புதுப்பின்னு சொல்லி அந்த புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆவியானவர் இன்னைக்கு ஆவியானவர் பெற்றுக்கொண்டு சிலர் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தவறான காரியம்தான். ஆனால் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவங்க வந்து பாருங்கள் எப்படி உதவி செஞ்சு எப்படி மற்றவங்களுக்காண்டி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி அம்மாலாம் இருந்து எவ்வளோ இதாக செஞ்சுருக்காங்க, எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, இது மாதிரி நாங்களும் செய்யணும், எங்களுக்கும் உதவி செய்யுங்க, எங்களுக்கும் நீங்கள் வந்து ஆவியானவர் இப்படி உறுதியாக நின்று அவங்க நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும். இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம சும்மா உட்காந்துருந்தாலே எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அவங்க அதிலே அந்த வண்டியிலே படுத்து காலையில் எழுந்திரிக்கணும்னா தனி மனுஷியாக எழுந்திரிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்களே அந்த அம்மாவுக்கு, அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது எங்களுக்கு அந்த அம்மா மாதிரி செய்யண்டாம், எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் வந்து நிறைவேறணும். நீங்கள் ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கீங்களா, அதில் நாங்கள் எப்படி உறுதியாக இருக்கோம், இவங்க உறுதியாக இருந்தாங்களே அதுபோல் நாங்கள் கடைசி வரை உறுதியாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா 80 வயசு வரைக்கும். அந்த மாதிரி உறுதியாக இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சொத்து வேணும், இல்லாட்டா எனக்கு கொஞ்சம் பணங்கள் வேணும்னு சொல்லி சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையும் உயிர் எழுதி வச்சுட்டு மறித்திருக்காங்க. மறித்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது முன்னாடியே செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறுதி இருக்கணும், ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் மேலே உண்மையாக ஆண்டவரை நம்ம நேசிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா இதை சேர்த்து வச்சுட்டு நமக்கே எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீர்க்கதரிசனமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள உறுதியான அந்த ஆவியானவரை நமக்கு தரதுக்கு இன்றைக்கி முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த அம்மாவுக்காக நம்ம நிறைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது மாதிரி நிறைய மிஷினரிகள் நம்ம படிக்கிறதுக்கு தவறி போகிறோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்ம அவங்களாம் அர்ப்பணித்து எப்படி ஓடிருக்காங்க பாருங்கள், அது மாதிரி நாங்களும் என்னவா செய்யணும் ஆண்டவரே. அவங்கள போல இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சு தான் ஆண்டவர் கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து ஆவியானவரை தரும்போது ஒரு திட்டத்தோடு தான் அவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுப்பார். அப்போ அதை நம்ம தீர்மானத்துக்கு நம்ம அர்ப்பணிக்காமல் இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குது. அப்போ நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களே நம்ம வாழ்க்கையில செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்கள் வசனத்தை தியானித்து ஆண்டவரை புதுப்பிக்க சொல்கிறதும், ஆண்டவரை சிருஷ்டித்து நம்மளை இருதயத்தை சுத்தமாக வைக்கணும், அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும், அவருடைய உறுதியான ஆவியானவரை நமக்கு தரதுக்கு நாட்கள் ஜெபிங்க. ஆண்டவர் ஆவியானவர் தருவார். பிள்ளைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்களில் நிறைவேற நாட்களாக மாறணும்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ஆவியானவரே, 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 நீ ஒருவரே பரிசுத்த
பரிசுத்த பரிசுத்த நீ ஒருவரே, பரிசுத்த நீ ஒருவரே, ஆவியானவரே 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 நீ ஒருவரே பரிசுத்தரே. ஆம் சுவாமி, நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தமான இதயத்தை தந்து எங்களை சிருஷ்டித்து எங்களை புதுப்பிக்கிற வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான். எங்களுடைய வாழ்க்கை பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறினது என்ற வார்த்தையின்படி எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி சுவாமி. என் தகப்பனே, நீங்கள் புதிய சிருஷ்டியாக எங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறவராய், எங்களை உறுதிப்படுத்துகிறவராய், உறுதியாய் உண்மை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து அந்த ஆவியானவரை தருகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிற சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை நாங்கள் உறுதியற்று இருக்கிற இடங்களிலே நீங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு ஆவியானவரை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தவுமா ஜெபிக்கிறாண்டவரே. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சியோடு வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை தியானிக்கட்டும், உடைய வசனத்தை தியானிக்கட்டும். நீங்கள் என்ன செய்கிறீர் என்பதை ஆண்டவரை உணர்ந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். தனியாய் நின்று நாங்கள் ஜெயிக்க முடியாது ஆண்டவரை. பிசாசையும் ஜெயிக்க முடியாது, உலகத்தையும் ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிறவராய், எங்களுக்கு விடுதலை பலன் தருகிறவராய், எங்களுக்கு ஆண்டவரை உறுதி தருகிறவராய், இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் 2 மடங்கு தந்து எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளின் மீது ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டென்று நாங்கள் ஆண்டவரை பறைசாற்றத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் அப்படி நீ செய்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஞானத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்திருக்கீங்க என்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் இருக்கிற இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதான கிருபையை நீங்கள் ஊற்றி வழிநடத்த வேண்டுமாய் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாற தேவ கிருபை இந்த நாட்களில் போதுமானதாக இருக்கிறபடியா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரியிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு மூலமாக ஆண்டவரே நாங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டோம். மீட்பை தந்த தேவன் எங்களை ஆண்டவரை கிருபையாய் இறங்கி எங்களுக்கு உதவி செய்த தேவன் எங்களை எல்லாவற்றையும் எல்லாமா இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த வசனத்தை கேட்குறாங்களோ தகப்பனே, வசனங்களின் மூலம் நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை சரி செய்து எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே தேவையுள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையெல்லாம் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறாண்டவரே. கேட்குறது எல்லாவற்றையும் கேட்க மறந்தையும் கூட நீ தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறாண்டவரே. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இப்படி பரிசுத்த ரத்தம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். துதி கன மயமெல்லாம் உமக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமனையும் காத்துக்கொள்ளும். துதி கன மயமெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.